அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஆயத்த நாளின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற நம் அனைவரோடு கூட தேவ கிருபை சமாதானம் தங்கி இருந்து இந்த நாளை அவருக்கு உகந்த நாளாக ஆசரிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்த நாளாக இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளியின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவனை சார்ந்த ஒருவன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அசுத்தாவியை பிடித்து அவன் அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அதாவது பொய் தீர்க்கதரிசி. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பெயர் பரேசு. பரேசு என்கின்ற அவன் பாப்போ பட்டணத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் பிறந்தவன் அவன் பெயர் பரேசு என்னும் மாயவித்தைக்காரன். இவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து அநேகரை தன் வசப்படுத்தி கொண்டு தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை தீர்மானிக்க அநேகரை நம்பும்படி அவன் செய்து கொண்டு வந்தான். அப்பொழுது மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை இந்த வாசகத்தை வாசிக்கலாம். இதை கேட்ட பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து அவன் ஒரு உண்மை நிலையை கண்டடைய வேண்டும் என்று விரும்பி அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? அவன் சொல்லுகிறான். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, பொய் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், பவுல் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாய் காணப்படும்போது அவன் உண்மை நிலை என்ன என்பதை அறிந்து அந்த பொய் தீர்க்கதரிசியை கண்டித்து உணர்த்துகிறான். செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? நன்மை செய்கிற பிள்ளைகளை நீ ஒடுக்கி அடக்கி அவர்கள் நன்மை செய்வதை தவிர்க்கும்படி அவர்களை மேற்கொள்ள வகை தேடினவனே, நீ இதை ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்றார். மேலும் அவர் சொல்லுகிறார், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றார். உடனே அங்கு மப்பும் மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசம் குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார். அன்பு பிள்ளைகளே, அப்பொழுது இந்த சாலமை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபதி பவுல் அந்த பொய் தீர்க்கதரிசி சபித்த பாத்திரத்தில் அவன் குருடனாய் காணப்பட்டான்.
இதை கேள்விப்பட்ட சால்மி பட்டணத்தின் அதிபதி கர்த்தரை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இதோ கர்த்தருடைய கை அந்த பொய் தீர்க்கதரிசிகள் வந்த மாத்திரத்தில் அவன் சூரியனை காணாமல் குருடனாய் போய் அவன் கைலாகு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்த தூதர்களும் அந்த பாப்போ பட்டணத்தில் விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெத்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். வந்த மாத்திரத்தில் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்ப போனான். அன்பு பிள்ளைகளே, அவன் பெர்கே பட்டணத்தாரை விட்டு புறப்பட்டு பிசியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்க உட்கார்ந்தார்கள். இந்த சம்பவங்கள் நடைபெற்றதற்கு பின்பு அந்த பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மனநிலை பக்குவத்தை அடைந்ததற்கு பின்பு அங்கு நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிள்ளைகள் தேவன் மீது விசுவாசம் வைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலமாய் நடந்ததற்கு பின்பு கூட அவர்கள் உண்மை தேவனுடைய நிலையை அறியாமல் மீண்டும் தாங்கள் விட்டு வந்த விக்கிரகங்களுக்கே கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது தேவ குணத்தின் வல்லமைகளை எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு அந்த வல்லமை அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்றால், நன்மை செய்வதை விட்டு ஓய்ந்து போகாமல் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கிடைத்த காலத்தை நாம் நன்மை செய்வதற்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்மை செய்வதில் ஓயாமல் இருக்கிற அனுபவத்தை அந்த பிள்ளைகள் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் நமக்கு மிகுந்த வல்லமையுள்ள ஒரு பலத்தை அந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வு நாள் ஆசரிப்பிலே தங்களை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தீர்மானித்த பிள்ளைகள் அந்த பொய் தீர்க்கதரிசிக்கு பவுலால் உரைக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்ததை பார்த்து பவுலை குறித்து பயப்பட்டு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்யாத ஒரு நிலையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே அவர்கள் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றபோது இன்னும் அதிகமான பிள்ளைகளாக தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே
தேவனுடைய ஆசரிப்பிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தால் எல்லோரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். பவுல் தன்னை குறித்து பிரசங்கிக்க தொடங்கிவிட்டார். ஓய்வு நாள் ஆசரிப்பு அங்கு சீசரில் கை கொள்ளவில்லை என்று சொல்லுகிற முரண்பாடுள்ள சத்தியத்தை சொல்லுகிற மக்கள் மத்தியிலே பவுல் ஓய்வு நாளை எப்படி ஆசரித்தார், எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அவர் தேவனுக்கு விகற்பம் காட்டாமல் தேவன் சொல்லியது எதுவோ அதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் அந்த நிலை மாற்றப்பட்டு தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை அங்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு மோசேயினுடைய ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்பட்டு ஜெப ஆலயங்களிலே வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்க செய்தார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஓய்வு நாளை பிரசங்கிப்பதற்கு அந்நாட்களிலே இந்த ஒரு பெரிய மாற்றத்தை பவுல் தன்னுடைய வல்லமையின் மூலமாக செய்து காட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு எப்படி தனக்கு ஒப்புமையாக காணப்படுகிறது என்றால், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்து வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. அடுத்து 17வது அதிகாரம் 2வது வசனம், பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களின் நியமங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய ஆலயத்தில் வழக்கம் போல கூடி வருகிற வழக்கத்தின்படி அவர்கள் தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பொய் தீர்க்க தரிசனத்தை நம்பின பிள்ளைகள் அவர்களும் அழிந்து விட்டார்கள், அதை சொன்னவனும் அழிந்து விட்டார்கள். ஆனால் தேவனை யார் நம்பினார்களோ அவர்கள் தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பவுலை தொடும்போதெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கின ஒரு மகனாக காணப்பட்டான். இன்றைக்கோ நாம் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை விட்டு சோரம் போகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு குணத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு இசைந்திருக்கிற அனுபவம் நம்மிலே பலம் கொள்ளுகிற அனைவருக்கும் எப்படிப்பட்ட மகத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்த்து நாம் நம்மால் முடிந்த அளவு தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதில், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில், விசேஷமாக ஓய்வு நாள் ஆசரிப்பிலே எல்லாவித அக்கறையோடும் கவனத்தோடும் நாம் தேவனுடைய நாளை ஆசரித்தால் நமக்கு வாக்கு கடங்காத நன்மைகளை தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதன்படி செய்தும் காட்டினார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாமும் அந்த மகிமையிலே நம்மை சேர்க்கும்படி ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா?
மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த பொய் தீர்க்கதரிசியினுடைய ஆண்டவரே எழுப்புதல் நிறுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகனாகிய பவுலின் மீது இறங்கி அவர்கள் நீ சூரியத்தின் வெளிச்சத்தை காண மாட்டார்கள் என்று சொன்னீரே, அந்த மகத்தான மனமாற்றத்தை என் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதை கண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் அடைந்து விரக்தி அடைந்து தேவனுடைய நாமத்தை உன்னதமும் உத்தவமாய் தொழுது கொண்ட ஒரு கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதை போல கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் மெய்யான சத்தியத்தை அறிந்து மெய்யான தேவனை தொழுதுவதற்கான பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எந்தவித இக்கட்டுகளிலும் நாங்கள் வழிவழிக்கு சென்று விடாது எங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரை எங்களோடு இருந்து இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று நடக்க எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஆயத்த நாளை ஆராதனை வேளையில் நாங்கள் கடந்து வரும்போது எங்கள் முழு இருதயம், முழு மனது, முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை அண்டி ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த பலத்திலே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.